சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சேது வீட்டில் செம்ம கோவமா போறாரு. அவர் ரூம்குள்ள போனா தமிழ்ச்செல்வி போட்டோ இருக்கு. அந்த போட்டோலாம் பார்த்தோன்னா கோவம் வந்துருது அவருக்கு. உன்னால தானே இவ்வளோ பிரச்சனை, எங்க அப்பா இப்படி ஜெயிலில் இருக்காரு, அடி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எல்லாம் கீழே தூக்கி உடைக்கிறாங்க. அந்த சவுண்டு கேட்டுட்டு கருப்பும் நடேசனும் வராங்க. வந்துட்டு என்னப்பா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவளால தான் எல்லாமே, இவன் இந்த வீட்டில் இல்லைனாலும் அவ்வளோ யூஸ் பண்ண திங்ஸ் எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. சரி, நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு. இந்த புடவை இதெல்லாம் தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது எரிச்சிருங்க, இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, அவ பொருள் எதுவுமே நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ரொம்ப கோவமா இருக்காரு சேது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சரிப்பா நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் வந்துட்டு தமிழ்ச்செல்வியோட அப்பா வந்து இங்க வந்து பேசுறாரு. இப்படி எந்த பிரச்சனைனாலும் பேசி இருந்திருக்கலாம், இப்படி வயிற்றுப்புள்ள தச்சு வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி பொலைட்டா தான் கேட்டுட்டு இருக்காரு. இதான் பிரச்சனையை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, கரெக்டாக சேது வரவுமே சத்தம் போட்டு பேசுறாங்க. அவங்க பொண்ணுக்கு நியாயம் கேட்க வந்திருக்காரு. அவங்க பொண்ணு பண்ண காரியத்துக்கு அவளை ஏன் வெளியே அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு நியாயம் கேட்கறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராவே பேசுறாங்க. ஆனா செல்லப்பாண்டி பேசாத மாதிரி இவங்க பேசுறாங்க. அப்ப செல்லப்பாண்டி ஷாக் ஆயிட்டு இல்ல அப்படின்னு சொல்றாரு. பட் அவர் பேசவே விடல சேது. உன் பொண்ணு பண்ண காரியத்துக்கு உன்னெல்லாம் இங்க நிக்க வைப்பாங்களா, போய் வெளியே இனிமே இந்த வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு போய் அவர் வெளியே தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறமா சேத்துல விழுந்துறாரு செல்லப்பாண்டி. எந்திரிச்சு அப்புறமா கிளம்பி போயிடுறாரு அவங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போனோன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. ஏம்மா இப்படி போனதுக்கு இப்படி பேசிட்டாங்க, மாப்பிள்ளை வந்து வெளியே போய் தள்ளி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ்ச்செல்வி அங்கே வராங்க. உங்களை யார் அங்கே போக சொன்னது, நான் தான் போகக்கூடாது, என் வாழ்க்கை என் பார்த்துக்க தெரியும்னு சொல்லிட்டு தானே இருக்கேன், உங்களை யார் அங்கே போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது என்ன ஏதுன்னு தீர்த்து வைக்கிறது என்னோட அப்பாவோட கடமை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு வயசான மனுஷன் கூட பார்க்காம உங்களை வெளியே பிடிச்சி தள்ளியிருக்காங்க. இனிமேல் அந்த பக்கம் நீங்கள் போகக்கூடாது, நமக்கு சுயமரியாதை இருக்குப்பா, நான் டாக்டருக்கு படிக்க போகிறேன், படிச்சு முடிப்பேன், நீங்க கவலையே படாதீங்க, நம்ம எல்லாமே தலை நிமிர்ந்து நல்லபடியா வாழ்வோம், நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நைட்டெல்லாம் உட்காந்து படிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஷேர் ஆட்டோல, பஸ்ல, அப்புறம் நடந்து எல்லாம் டிராவல் பண்ணி கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.